السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இக்கூட்டத்தின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹாஜர் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமாக உரையாற்றி இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சிறப்புமிக்க இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற காயல் மாநகர சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை சார்ந்த நிர்வாகிகளே, அதற்கு உறுதுணையாக நின்ற காயல் மாநகரத்தின் முக்கிய பிரமுகர்களே, எங்கு திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் என்று நினைக்கின்ற அளவிற்கு ஒரு மாநாடு போன்று மிக திரளாக கூடியிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதரர்களே, வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு நண்பர்களே, நம்மையெல்லாம் புனிதமிக்க இந்நிகழ்விற்கு பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். வஹாபியத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வளர்ச்சி அப்படின்னு சொன்னதே சும்மா பேருக்கு தான், உண்மையில அது வளர்ச்சி இல்ல, வீக்கம். கை வீங்கிருச்சுன்னு சொன்னா கையை நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட மாட்டோம். எப்படிடா அதை குறைக்கிறதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவோம். அந்த மாதிரி ஒரு வீக்கம் ஏற்பட்டுச்சு, அதை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற முயற்சியிலே இறங்கி நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுதான் உண்மை. வீழ்ச்சி அப்படின்னு தெரியறதா இருந்தா இப்ப நம்ம சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் வீழ்ச்சியை பத்தி தெரியணுமா? கடந்த 8/11/2005 காயல் பட்டணத்தில் நடந்த கூட்டம் அவங்கள நடத்தினாங்கல்ல, அதுல அவங்க பேசின கேசட்டை நீங்க போட்டு பாருங்க, வீழ்ச்சி என்ன தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம சொல்ல தேவையில்லை, அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. அவ்வளவு தெளிவா அதுல சொல்றாங்க. இதுல நமக்கெல்லாம் என்ன சொன்னா பெரிய தலைமைங்கிறாங்க. தனிமையில தொண்டர்களை கூப்பிட்டு நம்முடைய நிலைமை இப்படி இப்படி போச்சுன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த மக்களுக்கு மத்தியில போட்டு உடைக்கிறான்னு சொன்னா அந்த தலைமை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். தலைமைக்கு உண்டான ஒரு அர்த்தமே இல்லாம போச்சு. இது அவங்களே பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம். பொதுமக்களை கூப்பிட்டு வச்சு சுய பரிசோதனை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எப்ப அவங்க சுய பரிசோதனை செய்ய ஆரம்பித்தார்களோ அது ஒண்ணு போதும், அவர்கள் வீழ்ச்சியின் விளிம்பிற்கு வந்து விட்டார்கள். அதுல இங்க பாக்கலாம், அவங்களே திட்டுகிறாங்க. எப்படி இப்ப எல்லாத்துக்கும் ஞானம் இல்லாம போச்சு நம்ம ஆட்களுக்கு. அதே போல புத்தகங்கள்லாம் இப்ப படிக்கிறது இல்ல, நீங்க எல்லாம் டிவி பாக்குறது இல்ல. முன்னாலேயெல்லாம் நீங்க மார்க்கத்தை தெரியணுமா குர்ஆன் ஹதீஸ படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தவங்க இன்னைக்கு நீங்க மார்க்கத்தை புரியணுமா டிவிய பாருங்க அப்படி சொல்றது அளவுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் டிவியெல்லாம் பார்க்க சொல்றாங்க. அதே போல இப்ப கொள்கையெல்லாம் உறுதி இல்லாம போச்சு. அப்போலாம் முன்னால எப்படி இருந்தீங்க? அப்ப அவர்களே வாக்கு மூலம் தருகிறார்கள், நாங்கள் வீழ்ச்சி கிணற்றிலே விழுந்து விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்து அதனுடைய வெளிப்பாடு தான். ஏன்னா ரொம்ப ஆத்திரம் வரும்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீக்கத்தை உண்டாக்குனாங்க, இப்ப அந்த வீக்கம் போச்சுல. அதனால அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக இமாம்களை திட்டுவது, இறைநேசர்களை திட்டுவது, சஹாபா பெருமக்களை திட்டுவது எல்லாம் காரணம் என்ன? ஆத்திரத்தின் வெளிப்பாடு. இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹஜ்ஜு காலத்துக்கு தான் நம்ம சகோதரர்லாம் போயிருக்கிறாங்க, பொருத்தமான நேரம் இந்த நிகழ்வை நாம் நினைத்து பார்க்க. அரஃபாவுல நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த போது ஒரு துஆ செய்யறாங்க, இறைவனே இந்த அரஃபா மைதானத்துக்கு எந்த அடியார் வந்தாலும் அவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விடு. அல்லாஹ் சொன்னா நான் மன்னிச்சிட்டேன், ஆனா யாருக்காவது அநீதம் இழைத்திருந்தா மன்னிக்க மாட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனே இப்படி செய்யலாமே, யாரு அநீதம் இழைத்தாரோ அவர் இங்க வந்திருக்கிறார்ல, அவரை நீ மன்னிச்சிரு. யாருக்கு இவர் அநீதம் இழைத்தாரோ அவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு. இப்ப ரெண்டு பேருக்கும் சரியா போச்சுல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொல்லல. அந்த இடத்துல அரஃபாவுல முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க இதே வேண்டுகோளை வச்சாங்க. அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள்.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, என்ன அழுது புலம்ப வேண்டிய நேரத்துல இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இப்ப நான் ஷைத்தானை பார்த்தேன். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான்ல, இந்த இடத்திற்கு யார் வந்தாலும் அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று. அந்த செய்தியை தாங்க முடியாமல் தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு ஓடுகிறான். அவன் ஓடுகிற காட்சியை கண்டு என்னால் சும்மா இருக்க முடியலையே, நான் சிரித்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் ஷைத்தான் அந்த அளவுக்கு ஆனா? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை பாவம் செய்ய வச்சான். அவனோட உழைப்பணம் வீணா போச்சங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு ஆளை கெடுக்கிறதா இருந்தா எவ்வளவு பிராய்ச்சித்தை எடுத்திருப்பான், கஷ்டப்பட்டு இருப்பான், அவன் சிரமப்பட்டு இருப்பான். எல்லாம் ஒரு நொடி பொழுதுல தூளாய் போச்சே, அதை தாங்க முடியல. இன்னைக்கு அதுதான் 25 வருடங்கள் எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு உழைப்புகள், கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்தார்கள். அவர்களுடைய நேரம், காலம், உழைப்பு எல்லாம் வீணாகி போய்விட்டது. 25 வருடங்களில் வஹாபிசம் இந்த தமிழக மண்ணில் செத்து மடிந்தது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து போச்சே, எப்படி சும்மா இருக்க முடியும்? அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் எல்லோரையும் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய நிலையை நினைத்து நம்ம பரிதாபப்பட வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? அந்த நிலையில இருந்தா அப்படித்தானே அவர் ஆத்திரம் வராது. எவ்வளவு ரூபா, எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு எல்லாம் வீணா போச்சங்க. அன்று ஷைத்தானுக்கு ஏற்பட்ட நிலை இன்றைக்கு இவர்களுக்கு ஏற்படுது. அதனாலதான் இப்ப நாமும் சிரிக்கிறோம் இவருடைய நிலையை பார்த்து. இவங்க இந்த இடத்துல, இந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டாங்க, நாங்க எல்லாம் பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய்யை இங்க அவிழ்த்து விட்டு சென்றிருக்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு நோட்டீஸ் அவங்க தரப்புல போட்டாங்க, பரிசு இங்கே, பதில் எங்கே, 10 விஷயம், 10 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிச்சாங்க. உடனே நம்ம அதுக்கு அவ்வளவும் பதில் கொடுத்தோம். அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கொடுத்தோம். நம்பர் எல்லாம் கொடுத்தோம், ஆயத்தொகையெல்லாம் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்து சொன்னோம், பரிசு பதில் இங்கே, பரிசு எங்கே அப்படின்னு கேட்டோம். சும்மா அவங்க எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படியே ரொம்ப நாளைக்கு போக கூடாது. இனிமே நம்ம கேள்வி கேட்கணும், அவங்க பதில் சொல்லணும். அப்படிங்கறதுனால பதில கொடுத்ததுக்கு பிறகு 10 கேள்வியை நம்ம வச்சோம். அவங்களுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட 10 கேள்வி. இதுக்கு நீங்க பதில் கொடுத்துட்டா 10 லட்சத்து 10 ரூபாய், 10 ரூபாய் அதிகமா எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து 10ஐயும் கொடுத்தாதான் 10 லட்சங்கிறது இல்ல. ஒரு கேள்விக்கு பதில் கொடுத்தா 1 லட்சம் நீங்க வாங்கிட்டு போலாம். யாருக்கு இந்த காலத்துல பணம் தேவையில்லாம இருக்கு? எல்லாத்துக்கும் தேவை இருக்குதுல்ல. வந்து பதில் சொல்லி பரிசு வாங்கிட்டு போக வேண்டியதானே. அதுல ஒரு கேள்விதான், சஹாபா பெருமக்களை பின்பற்ற கூடாது என்கிறீர்களே, ஆதாரம் காட்டுங்க, 1 லட்சம் ரூபாய் பரிசு சொல்லி இருக்கோம். இதுவரைக்கும் தந்தாங்களா? ஆதாரம் காட்ட முடியுமா? குர்ஆனிலோ ஹதீஸிலோ சஹாபா பெருமக்களை பின்பற்ற கூடாது, ஒரு ஆதாரத்தை தரட்டும், அதுக்கு மட்டும் 1 லட்சம் ரூபாய் பரிசு. நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம் நோட்டீஸ்ல. அதுக்கு நாங்க எல்லாம் பதில் கொடுத்துட்டோம், கால் பண்ணது மக்களுக்கு தான் தெரியல அப்படிங்கிறாங்க. பதில் கொடுத்த எல்லாத்தையும் போய் கொடுத்தாங்க. நம்ம என்ன பதில் சொன்னோமோ அதை ஏற்கனவே அவருடைய பாணி ஒண்ணு இருக்குது. நம்ம ஏதோ ஹதீஸ் வச்சுனோங்களேன், அது பலவீனமானது, அந்த அறிவிப்பாளர் வரிசை இவர் வர்றாரு, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இப்படிதான் அதே புலம்பல் தான் இதுல. ஆனா அந்த விசிடி நீங்க போட்டு பாருங்க, உங்களுக்கு என்னடே புரியாது. இதை பொதுக்கூடிய நண்பர் எனக்கு சொன்னார். ஏன்னா அங்கே இந்த நோட்டீஸ் வேலை செஞ்சிச்சு, அங்க அனுப்பி வச்சாங்க. அங்க பாரு நம்ம சொன்னாரு, அவங்க தந்தாங்க, என்கிட்ட பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. அதான் அது என்ன ஒண்ணு புரியாது. சரி, இவங்க பதில் சொல்ல வந்தவங்க என்ன செய்யணும்? இந்த நோட்டீஸ் நம்மகிட்ட இருக்குது, பதில் சொல்ல வந்தாங்கல்ல, ஃபுல்லா நோட்டீஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஆயிரம் முக்காவது சரி நிப்பாட்டினீங்க. நாம் கொடுத்த பதிலுக்கு பதில் சொன்னவர்கள் நாம் கேட்ட கேள்விகளை தொடாமலேயே அவருடைய விசிடியை முடித்துக் கொண்டு விட்டார்கள். ஒரு கேள்வி கூட பதில் சொல்லல. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டுச்சு? நாங்க பதில் கொடுத்துட்டோம், நீங்க எல்லாம் அதை தேடாம இருந்துட்டீங்க, அதான் உங்களுக்கு கிடைக்கல என்று பொய் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையாக அவர்கள் பதில் சொல்லவில்லை. அந்த 10 கேள்வியும் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறது. வேண்டுமான அந்த விசிடியை போட்டு பாருங்க. அவங்க பதில் சொல்லாமலே முடித்துக் கொண்டு விட்டார்கள். காரணம், பதில் சொல்ல முடியாது, கியாமத்து நாள் வரைக்கும் முடியாது, கியாமத்து நாளைக்கு பிறகு முடியாது, இருந்தா தான் கொடுக்க முடியும். இதுதான் உண்மை. ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? நாங்க பதில் கொடுத்துடணும், அதுவே தப்பு. வேண்டுமானால் இன்னைக்கும் சரிதான், இந்த 10 கேள்விக்கு அவங்க பதில் தரட்டும், பரிசு வாங்கிட்டு போயிடும். பேங்க்ல இருக்கிறது ரூபாய். அப்ப அந்த நோட்டீஸ் ஏன் இவ்வளவு வேலை செஞ்சு? இந்த நோட்டீஸ்ல வெளிப்பாடு என்ன தெரியுமா ஆனிச்சு? எல்லா ஊர்லயும், கயல் மாநகரம் மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை, காரைக்கால், நாகூர், ராஜகிரி, இப்படி சென்னை மாநகரம் முழுவதும். அதனாலதான் அவங்களுக்கு டார்ச்சர் ஏற்பட்டுச்சு. அவங்க தரப்பு ஆட்களை என்னங்க விவாதம் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, ஏன்னா விவாதத்திற்கும் நாங்கள் தயார் அப்படின்னு கொடுத்தோம். இதுக்கு முன்னாலே விவாதம் நாங்க அதுதான் யாரும் போகலன்றோட நாங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டோம். நாங்க ஏன் சில பேர் போகல, இவங்கள்ட்ட என்ன போய் பேசுறது?
பேசினாலே போய், நீதி இல்லை, நியாயம் இல்லை, நேர்மை இல்லை, இவர்களுடன் விவாதிப்பதா என்று ஒதுங்கினார்கள். அதை இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, தங்களை தரப்பு இளைஞர்கள் பாத்தீங்களா நம்ம பக்கம் தான் சத்தியம் இருக்குது, இல்லைன்னு சொன்னா அவங்களும் வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தாங்க. அந்த ஏமாற்றுதலை உடைப்பதற்காகத்தான் நாங்கள் புறப்பட்டோம், நாங்கள் தயாரா இருக்கிறோம், வாருங்கள் என்றும். உண்மையிலே தைரியம் வர வேண்டியதானே விவாதத்துக்கு? இதெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறோம்ல, தேதியை குறிப்பிட வேண்டியதானே? வரவில்லை.